வணக்கம். 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேஸ் டிபி தான் காடி எடுத்து கன்சல்ட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒயரிங் எடுத்துட்டு ரோட்டரி சுவிட்செல்லாம் கனெக்ஷன் கொடுத்து எப்படி லைன் கொடுக்குறது, எந்தெந்த லைனுக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், எந்தெந்த சர்க்யூட்டுக்கு என்னென்ன ஒயர் இழுத்து கொடுத்து சப்ளை கொடுத்துருக்கேங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த டிவி பாக்ஸு வரது பார்த்திங்கன்னா கதவுக்கு பின்புறம் வீட்டுக்கு பின்னாடி தான் வைப்பாங்க டிபி. நாங்களும் அப்படி தான் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் கதவுக்கு பின்னாடி தான் வச்சுருந்தோம். ஆனால் அந்த இடத்துல கிச்சன் தடுத்துட்டாங்க குறுக்க. அதனால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஆயிடுச்சு. இது டிபி பார்த்திங்கன்னா 18 எம்சிபி, அதாவது 32 எம்சிபியும் வைக்கலாம். 18 எம்சிபி ஒரு வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். 24 எம்சிபியும் வைக்கலாம். நம்ம 18 எம்சிபி இருக்கிற மாதிரி ஒரு போர்டு வாங்கிட்டோம். 3 பேஸ் டிபி ரோட்டரி வரது. இதை பார்த்தீங்கன்னா கன்சல்ட்டில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வருது இந்த ஏரியாவில். அதனால் டைல்ஸ் ஒட்டுற அளவுக்கு நம்ம ஓப்பனில் இழுத்து வச்சா தான் டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது காடி வெட்டிக்கிட்டு செவுத்து அரைக்கல் ஃபுல்லாகவே வெட்டிக்கிட்டு பைப் லைன் மெயின் லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேலே இறக்கி விடுறத விட சைடில் இறக்கி விடுறது பெட்டராக இருக்கும். ஆனால் நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால தான் மேலே ஒரு பைப் மட்டும் இறக்கி விட்டுருக்கேன். ஏன்னா அங்கே நியூட்ரல் பார் வரும், ஒயரெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் சைடில் மேக்ஸிமம் மெயின் லைனில் இறக்கி விட்றது பெட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கிச்சனு, 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, இதுக்கு எல்லாமே ஒயர் இழுத்துக்கிட்டோம். ரோட்டரி சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 32 ஆம்ஸ் ரோட்டரி சுவிட்சு, எல்என்டி கம்பெனி. அது ஃபினோலெக்ஸ் எம்சிபி, அப்புறம் 3 இண்டிகேட்ரு, அப்புறம் லெக்ராண்ட் எம்சிபியும் ஆல்ரெடி இருந்தது. அதையும் அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ சர்க்யூட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஏசி, அதாவது ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சி கிரைண்டருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் எம்சிபி 2.5 ஒயர் போட்டிருக்கோம். ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் எம்சிபி 4 ஸ்கொயர் mm போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டுக்கு 1.5 ஸ்கொயர் mm ஒயர் இழுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் போடலாம், 6 ஆம்ஸும் போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்கு இன்புட்டுக்கு 16 ஆம்ஸு, அவுட்புட்டு யூபிஎஸ்லேருந்து வெளியே வரதுக்கு பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ் எம்சிபி போடலாம். அதே பார்த்தீங்கன்னா 4 போல் 32 ஆம்ஸு இல்லை 40 ஆம்ஸு கூட நீங்கள் போடலாம். 4 போல் ஆர்சிசிபி மீட்டரில் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க, அது ரொம்ப பெட்ரு. இபியில் வேலை செய்கிறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிட்டன் பார்த்தீங்கன்னா சப்ளை போகாது. யூபிஎஸ்லாம் நிறைய கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகி சப்ளை போகுது. அதை போகாமல் இருக்கிறதுக்கு ஆர்சிசிபி உதவும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி தான் ஃபிட் பண்ணுறோம். ரோட்டரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா ஒயர் நடுவில் இருக்கிற ரோட்டரிக்கு ஒயர் ஃபிட் பண்ண முடியாது. அதனால் 2 கார்னரும் பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஃபிட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற ரோட்டரி மட்டும் தனியாக அப்புறம் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயர் ஸ்க்ரூ பண்ணி டைட் வைக்க முடியாது, இடைஞ்சலாக இருக்கும். அதே மாதிரி தான் இதையும் ஃபிட் பண்ணியிருக்கோம். RYBன்ற மாதிரி தனியாக இன்புட் தனியாக அவுட்புட் தனியாக கொடுத்துருக்கோம். ரோட்டரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்புட்லேயும் கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தர் அவுட்புட்லேயும் கொடுக்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதில் இன்புட்டு கொடுப்பீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லெக்ராண்ட் எம்சிபி, ஃபினோலெக்ஸ் எம்சிபி எல்லாம் வரிசையாக ஆர்டர் பண்ணி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிரைண்டரு, மிக்சிக்கு, ஏசிக்கு இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக 10 ஆம்ஸ் போட்டுக்கிட்டேன். ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் போட்டிருக்கேன். ரோட்டரி பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்கன்னா 4 போர்ட்லேருந்து ரோட்டரிக்கு வருது. ரோட்டரியிலேருந்து எம்சிபிக்கு தனித்தனியாக சர்க்யூட் பிரித்து கொடுத்துருக்கேன். இது ஒர்க்கு பார்த்தீங்கன்னா யூபிஎஸும் பார்த்தீங்கன்னா லைன் இருக்குது. இது செக் பண்ணுறதுக்காக ஒரு எம்சிபி மட்டும் தூக்கி நான் ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 போல் கீழே மெயின் லைன் கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணிட்டேன். ரோட்டரி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வருஷம் ஆர்டராக கொடுத்துருக்கோம். இந்த ரோட்டரி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் இல்லைனா ஒரு ஃபேஸ் கட் ஆஃப் போனாலும் திருப்பி போகிறதுக்காக தான் இந்த ரோட்டரி. நம்ம ஒர்க் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.